தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் விஜய் நடிப்பில் உருவாகியிருக்கும் ஜனநாயகன் திரைப்படம் தணிக்கை பிரச்சனையால் இன்னும் திரைக்கு வரவில்லை. இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமதம் செய்வதாக உச்சநீதிமன்றத்தை தயாரிப்பு நிறுவனம் நாடியது. ஆனால் உயர்நீதிமன்றத்தையே அணுகும்படி உச்சநீதிமன்றம் தெரிவித்துவிட்டது. இதையடுத்து மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தை தயாரிப்பு நிறுவனம் அணுகியது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உயர்நீதிமன்றம் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் வழக்கினை ஒத்திவைத்தது. இதனால் ஜனநாயகன் மேலும் தள்ளி போனது. இந்நிலையில் வருகின்ற 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றன. பிப்ரவரி மாதம் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிட்டால் அது இப்படத்திற்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்திவிடும். எனவே விரைந்து படத்தை வெளியிட வேண்டிய சூழலில் தயாரிப்பு நிறுவனம் இருக்கிறது. மறுபுறம் கோர்ட்டுக்கு போவோம் என ஓடிடி உரிமையை கைப்பற்றிய அமேசான் நிறுவனமும் தன்னுடைய பங்குக்கு ஜனநாயகன் குழுவை அச்சுறுத்தி வருகிறது. இதனால் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வழங்கப் போகிறது என்று காத்திருக்கும் சூழ்நிலை உருவாகியிருக்கிறது.